வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி ரசம், தேங்காய் தொகையல் பண்ண போறோம். அதுக்கப்புறம் எள்ளு பொடி சாதம். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எள்ளு பொடி சாதத்துக்கு வறுத்துக்க வேண்டியதெல்லாம் நம்ம வறுத்துடலாம். நான் கடாயில ஒரே ஒரு டிராப் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நான் பெருங்காயம் வரமிளகாவும் வறுத்துக்க போறோம். அதுக்காக கொஞ்சமா பெருங்காயம், ஒரே ஒரு வரமிளகா, மிளகு ஒரு டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன், தனியா ஒரு டீஸ்பூன். ஃபர்ஸ்ட் இதை வறுத்துக்கலாம். எள்ளு ஒரு 4 டீஸ்பூன் எள்ளு. நான் வெள்ளையும் கருப்பு எள்ளும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். எது வேணாலும் எடுத்துக்கலாம். கருப்பு எள்ளு இருந்தால் அது மட்டும் எடுத்துக்கோங்க, இல்லை வெள்ளை எள்ளு இருந்தால் அது மட்டும் எடுத்துக்கோங்க. நான் இருக்கிறத மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். நான் இப்போ இதில் தேங்காய் சேர்க்க போகிறோம். தேங்காய் போட்டும் நம்ம எள்ளு பொடி சாதம் பண்ணலாம். தேங்காய் சேர்க்காமையும் நம்ம எள்ளு பொடி சாதம் பண்ணலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் சேர்க்க போகிறேன். ஸோ அதையும் சேர்த்துருவோம். எப்பயுமே சொல்கிற மாதிரி இந்த எள்ளெல்லாம் நீங்கள் எல்லா சாமானும் வறுத்ததுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக போடுங்க. அப்போ தான் பாருங்கள், தெரிச்சு வெளியில் விடாது, அதுக்குள்ளேயே வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போ அப்படியே ஆஃப் பண்ணிவிடுவோம். ரொம்ப வறுக்க வேண்டாம் தேங்காயை. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினோடனே நம்ம அரைச்சிக்கலாம், பொடி பண்ணிக்கலாம். நம்ம எள்ளு பொடி சாதத்துக்கு வறுத்து வச்சது நல்லா ஆறட்டும். ஆறினோடனே தான் நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம். அதுக்குள்ள தக்காளி ஒரே ஒரு சின்ன பீஸ், ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல, சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இது ரசத்துக்கு நான் வேக வச்சு வச்சிருக்கேன். தக்காளி ரசம் தான் பண்ண போறோம். இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடும். தக்காளியும் புளியும் சேர்த்து அரைச்சி நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ இதுல மஞ்சப்பொடி, ரசப்பொடி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, கொஞ்சமா கருவேப்பிலை. ஒரு கொதி விடுவோம் இந்த பக்கம். எள்ளு பொடிக்கு வறுத்து வச்சிருந்ததை பொடி பண்ணியாச்சு. தேவையான உப்பை சேர்த்துருவோம். பாருங்க, உப்பு சேர்த்து நல்லா ஒரு பொடி பண்ணியாச்சு. இப்ப சாதம் உதிரியா வடிச்சு ரெடியா வச்சிருக்கேன். இப்ப அதுல சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிப்போம். எள்ளு பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இந்த பக்கம் கடாயில நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். தாளிக்கிறத தாளிச்சிடலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடலை பருப்பு, முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருவோம். அவ்வளோதான், நம்மளுடைய எள்ளு பொடி சாதம் ரெடி. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் நம்ம ரசத்துக்கு தக்காளி புளியெல்லாம் கரைச்சி விட்டுருந்தோமா, நல்லா கொதிச்செடுத்து தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். ரசம் நமக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு விட்டுக்கலாம். ரசத்துக்கு கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். எப்பயும் போல் அது புளியோட எருப்பு எடுக்கிறதுக்கு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதான். இப்படி நுரைச்சி வரட்டும். இப்போ அடுத்தது நம்ம தொகையல் தான் அரைக்க போகிறோம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் தொகையல் அரைக்க போகிறோம். பெருங்காயம், காரத்துக்கு வரமிளகா, எப்பயுமே சொல்ற மாதிரி உளுத்தம் பருப்பு நல்ல ஒரு கைப்பிடிக்கு போட்டுக்கோங்க. அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும். நல்ல ஒரு கைப்பிடி உளுத்தம் பருப்பு. சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி சேர்த்துக்கலாம். பிச்சு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 2 ஆர்க்கு கருவேப்பிலை, அவ்வளவுதான். ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூடே போதும் கருவேப்பிலைக்கு. தேவையான உப்பு சேர்த்துப்போம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். ரசத்துக்கு தாளிக்க போறோம். கொஞ்சமா நெய் விட்டுருக்கேன். கடுகு, இந்த பக்கம் ரசம் பொங்கி வந்துடுது. நான் ஆஃப் பண்ணிட்டேன்.
சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய தக்காளி ரசம் ரெடி. மேலாக கொத்தமல்லியும் போட்டுருவோம். கொஞ்சம் கடா பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை கடா பெருங்காயம் நல்லா வாசனையாக இருக்கும். நாங்கள் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிடுவோம். தொகையலுக்கு வறுத்தது நல்லா ஆறிடுத்து. நல்லா ஒரு அரை கப்புக்கு தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ தேங்காய் தொகையலுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தேங்காய் தொகையல் ரெடி ஆகிடுத்து. அதை ஒரு பவுலில் மாற்றிடுவோம். இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. ரசம், அதாவது தக்காளி ரசம், தேங்காய் தொகையல், அதுக்கப்புறம் எள்ளு பொடி சாதம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.